பாடம் 6 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்களை வளர்த்தல். சுற்றுப்புற நுண்ணாய்வு என்பது ஒரு நிறுவனம் அல்லது நிகழ்நிலை ஆதாரங்கள் மூலம் நாம் சேர விரும்பும் ஒரு வேலையைப் பற்றி சேகரிக்கும் செயல்முறையாகும். தகவல். SWOT, PEST, ETOP மற்றும் QUEST ஆகியவை க்கு பயன்படுத்தப்படும் சில நுட்பங்கள். சுற்றுப்புற நுண்ணாய்வு நிறுவனத்தின் வெளிப்புற நுண்ணாய்வு செய்ய தேவையான காரணியை அடையாளம் காணவும். மக்கள் தொகையியல் ஒரு தொழில்முறை வாழ்க்கையில் விரைவான எண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் உத்திகளுக்கு எதிர்வினையாற்றும் திறன் ஆகும். தகவமைப்பு சிறப்பாக கேட்பவராக இருத்தல், கேள்விகளை கேட்பது, தவறுகளை செய்ய தயாராக இருத்தல், சக ஊழியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது திறன்களை மேம்படுத்துவதற்கான சில வழிகள். தகவமைப்பு ஒரு என்பவர் வலுவான மற்றும் பயனுள்ள குழுவை உருவாக்க உதவுபவர். அவர் ஒதுக்கப்பட்ட திட்டம் அல்லது முழு நிறுவனத்திற்கும் வெற்றியை உருவாக்க உதவுபவர். நல்ல தலைவர் விஷயங்களை கையாளும் போக்கை விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ மாற்றும்போது ஒரு தனிநபருக்கு திறன்கள் என அழைக்கப்படுகிறது. தகவமைப்பு மற்றவர்களை ஒழுங்கமைத்தல், வழிநடத்துதல் மற்றும் நிர்வகித்தல் போன்ற பொறுப்புகள் உள்ள ஒருவர் என அடையாளம் காணப்படுகிறார். தலைவர் நன்கு நிறுவப்பட்ட திறன்களை கொண்டவர்கள் பொதுவாக வேலையில் சிறப்பாக செயல்படுவார்கள், மேலும் பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முன்முயற்சி திறன் என்பது திறன்களில் ஒன்றாகும். சுய மேலாண்மை குறிப்பிட்ட வேலையை முடித்த பிறகு அல்லது சில அனுபவங்களை பெற்ற பின்னரே தற்குறிப்பில் முன்னிலைப்படுத்தக்கூடிய திறன் ஆகும். முன்முயற்சி தொழில் வளர்ச்சியின் செயல்பாட்டில் உள்ள தற்போதைய திறன்களை மேம்படுத்த புதிய திறன்களை கற்கும் செயல்முறை என அழைக்கப்படுகிறது. திறன் மேம்பாடு திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவமானவை தேர்வு செய்யவும். திறன் இடைவெளியில் குறைத்தல் கற்றுக்கொள்வதற்கும் புதிய யோசனைகளை ஆராய்வதற்கும் வேலையை பகிர்ந்து கொள்வதற்கும் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஒரு தளமாகும். இணையம் பணியின் வேறுபட்ட தன்மையை செய்வதற்கும் முற்றிலும் புதிய திறன்களை கற்கும் செயல்முறை என அழைக்கப்படுகிறது. மறுதிறனாக்கம் என்பதற்கு மாற்று சொல்லை கண்டறிய மறுபடிப்பு. ஒரு குழுவிற்குள் உள்ள சக்திகளின் ஆய்வு என அழைக்கப்படுகிறது. குழு இயக்கம் பல்வேறு குழுக்களுக்கு இடையேயான தொடர்புகளை உள்ளடக்கிய நடத்தை, பணியின் அறிவு, குறிக்கோள்கள் மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் போன்ற காரணிகளை சார்ந்தது நடத்தையாகும். இடைக்குழு குழுக்களுக்குள் நிகழும் மாற்றங்கள் மற்றும் ஒரு சமூக அமைப்பில் குழு உறுப்பினர்களுக்கிடையே பெறப்பட்ட தொடர்பு மற்றும் சக்திகளை பற்றியது என குறிப்பிடப்படுகிறது. குழு இயக்கம் குழு இயக்கத்தின் மூன்றாம் நிலை ஆகும். நெறிப்படுத்துதல் நடைமுறைப்படுத்துதல்.